முதல்ல 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் பேபி சொல்லுச்சு. நல்லவங்களை ஆண்டவன் எப்பவும் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். இந்த நேரத்துல எனக்கு உதவி பண்ணினா வாழ்க்கை பூரா உன்னை நான் மறக்க மாட்டேன். மறக்க முடியுமா அசோக்? நீ எனக்கு செஞ்ச உதவியை மறக்க முடியுமா? நீ மட்டும் அன்னைக்கு பணம் கொடுத்து உதவல, இந்நேரம் இந்த வீடு ஏலத்துக்கு போயிருக்கும். நீ எப்பவுமே அஷ்டக்காரன்பா. எனக்கு உதவுற பாக்கியத்தை உனக்கு கொடுத்த ஆண்டவன், உனக்கு உதவுற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. என்னங்க இங்க வாங்க. பேசாம ரெடி. ஃப்ரெண்ட் பிரச்சனையோட வந்திருக்கும் போது உள்ள வெளியான கூப்பிட்டுக்கிட்டேன். அசோக், இந்த நேரத்துல என்னால உதவி செய்ய முடியல. ஐயோ அப்படி சொல்லாத, எவ்வளவு முடியுமோ. இப்ப வர போறீங்களா இல்லையா? இவ எப்பவுமே இப்படித்தான், பிரச்சனையை புரிஞ்சுக்கவே மாட்டான். ஒரு நிமிஷம் இரு. என்ன 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 ஏங்க எதுக்கு இப்படி அநியாயத்துக்கு போய் சொல்றீங்க? என்ன போய்? பொண்டாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு வந்து கேக்குறாரு, அவர்கிட்ட போய் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம பணத்தை பெட்டுக்கடியில வச்சுட்டு இல்லங்கிறீங்களே. அடியே, கல்லு தடிக்கு விழுந்தாலே பொழைக்கிறது கஷ்டம். இவ மாடியில இருந்து விழுந்திருக்கிறா, பொழைப்பாங்கிற. அப்படிப்பட்டவளுக்கு செலவு பண்ணி என் நண்பனை கடன்காரனாக்க நான் விரும்பல. ஏன்னா அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனாலதான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுக்கு நீங்க நிச்சயமா ஒரு நாள் அனுபவிப்பீங்க. இருந்தா தான் அனுபவிக்க முடியும். நீ இரு, நான் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு என்னால பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஆண்டவன் எப்பவுமே ஒரே நேரத்துல எல்லா கதவையும் மூடுறது இல்ல. நீ நேரம் நம்ம அழகு கிட்ட போ, அவன் கடையை சாத்துறேன். அழகு இல்லையா தம்பி? இல்ல சார், வெளியே போயிருக்காரு. எனக்கு 3 மாசம் சம்பளம் பாக்கி, கடையில வேற வியாபாரம் சரியில்லை, அதான் பணம் போட்டிட்டு வெளியே போனாரு. எங்க போயிருக்காருன்னு தெரியல சார். சார், எனக்கு எங்கேயாவது நல்ல சம்பள தரடமா பார்த்து சேர்த்து விடுங்க சார். எப்ப வருவான் அழகு? அன்னைக்குமா நாளைக்கு தான் சார் வருவாரு. வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரி சார். இங்க முதல்ல காணோம். நல்ல சம்பளம் தர்ற ஓனரா பார்த்து சேர்த்து விடுன்னு அவங்கிட்டே கேக்குறியா? வாரி வாரி வாயில போட்டுக்கிட்டியடா. அந்த நன்றி கூட இல்லாம பேசுறியாடா? நான் நம்ம பயிலாச்சா போனா போது 3 மாச சம்பளத்தை கொடுத்துடலான்னு பார்த்தேன். நீ அவங்கிட்ட என்ன பத்தி தப்பா பேசிட்டல்ல, உனக்கு இன்னொரு 6 மாச சம்பளம் கட்டு. முதலாளி, முரளி, வட்டியோட சேர்த்து 30,000 ரூபாய் இருக்கு. சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. அதெல்லாம் அப்புறம் எண்ணிக்கிறேன். வட்டியோட ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுக்கறதுனால தான் நீ கேட்கும் போதெல்லாம் எவ்வளவுனா பணம் தரேன். இதே மாதிரி ஜென்டிலா நடந்துக்கோ, புரியுதா? அசோக், அசோக், இப்ப உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்குடா. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவசரமா 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைடா. இப்ப என்னடா பண்ண போற? என்ன பண்றதுன்னே தெரியலடா. உன்கிட்ட ஏதாவது பணம் இருந்தா. இப்படி உடனே கேட்டா எப்படிடா? என்கிட்ட பணம் இருந்தா உனக்கு கொடுக்காம வேற யாருக்கிட்ட கொடுக்க போறேன்? மொத்தமா வேணடா. உங்ககிட்ட என்ன இருக்காத குடுறா. என்கிட்ட மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய் இருக்கும். அப்படி சொல்லாதடா. எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணியாவது குடுறா. 4 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன்டா. ப்ளீஸ் டா. என்ன பண்றதுன்னு புரியலையே. சரி, ஒரு நிமிஷம் இரு. டேய் மாரி, உன்கிட்ட எதனா பணம் இருந்தா குடுறா. எவ்வளவு வட்டி வேணா தரேன். இல்லையே முரளி, நானே உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்னடா நீ பாத்தியா அசோக்கு? ஏ லாக்கு லாக்கு லாக்கு, ஏ லாக்கு மேல லாக்கு, அதுதான் லோ லாக்கு, லாக்கு வச்சா பாக்கு. ஏய், இது வரைக்கும் எனக்கு கடன் கொடுத்துட்டு இருந்த பேங்க் திடீர்னு திவால் ஆயிடுச்சு. இப்ப கடனை வசூல் பண்ண என்ன தேடி வந்துட்டு இருக்கு. யாரு? உங்க ஃப்ரெண்ட் அசோக் தானே? பக்குவமா சொன்னாலும் பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டியே. ஏங்க, என்ன கஷ்டமோ கொடுத்து உதவ வேண்டியது தானே? இருந்தா கொடுக்க மாட்டேனா? அப்ப இந்த பணம் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஜுவல்ஸ் வாங்க. நண்பனோட கஷ்டத்தை விட உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நகை வாங்குறது முக்கியமா? அந்த கேர்ள் ஃப்ரெண்டே நீதானே? அப்ப நகை தான் முக்கியம். ஒரு சூப்பர் நகை கடை இருக்கு, அங்க போய் உனக்கு ஒட்டியானம், கழுத்து ஃபுல்லா நெக்லஸ் எல்லாம் வாங்கி தரேன். என்ன சார், பணம் கட்டிட்டீங்களா? போன இடத்துல எங்கேயும் பணம் கிடைக்கல. டாக்டர், நீங்க ஆபரேஷன் பண்ணிடுங்க. நான் எப்படியா பணத்தை கட்டிடுறேன். சாரி சார், அந்த ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது. பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஏற்கனவே லேட்டு. நாளைக்கு எங்க மேல தப்பு சொல்லக்கூடாது. இனிமே உங்க மனைவியோட உயிருக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அவ்வளவுதான்.
அசோக், இப்படியே நடந்ததை நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல. இனிமே இருக்கிற வாழ்க்கையை பாரு. ஒரு ஆம்பளையோட மானங்கிறது அவனை சார்ந்த பெண் தலகுனிஞ்சு இருக்கிற வரைக்கும் தான். உனக்கு வேணா இது 2ஆம் கல்யாணமா இருக்கலாம். ஆனா மஞ்சுவை பொறுத்த வரைக்கும் இது முதல் கல்யாணம். அவளுக்கு ஆசை இருக்கு இல்லையா? உன் மனசை விட்டு அபர்ணாவை தூக்கி எறின்னு சொல்லல. அதே மனசுல இப்ப உன்னையே நம்பி வந்திருக்கிற மஞ்சுவுக்கு கொஞ்சம் இடம் கொடுன்னு சொல்ற. அசோக், இது அட்வைஸ் இல்லப்பா, அக்கறை. உன் மேல எனக்கு இருக்கிற அக்கறை. ரகு, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே நான் ஸ்டாப்பா டாவடிக்கிற ஒரே ஆளு நீ தான்டா. குரு, நான் டிஸ்கவரி சேனல் கேமராமேன் மாதிரி எப்பவுமே போக்கஸ்ல தான் இருப்பேன். மாட்டுச்சு கப்புன்னு புடிச்சிருவேன். ஆனா இந்த மஞ்சு மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறா. வாட் டு டு யா? டேய், ரெட் காயினை போட்டா மட்டும் பத்தாதுடா, கூடவே ஃபாலோ காயினும் போடணும். அப்படின்னா அவளை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இரு. உன் செல்போனை அவ வீட்டுல வச்சுட்டு வந்துரு. வைக்க போறப்போ ஒரு தடவை, எடுக்க போறப்போ ஒரு தடவைன்னு மீட்டிங்க டெவலப் பண்ணி போயிட்டே இரு. எனக்கு அடிக்கடி போன் வரும். I'll get lot of calls, you know. பெரிய கவர்னர் பார்லிமெண்ட்ல இருந்து போன் வரும். டேய், கிளடு கட்டாதாண்டா உனக்கு போன் பண்ணுவாங்க. கலண்டு போன கிளவி முக்கியமா இல்ல குமரி முக்கியமான்னு யோசனை பண்ணி சொல்லு. I want a cute girl. குமரி தான் வேணும். அப்ப செல்ல வை. வச்சிடுறேன். கூட்டாளி பொண்டாட்டி கிட்ட கூட்டணி வைக்க போறான். கூட்டணி ஏற்பட்டா இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ. ஏடா கண்ணு தெரியல உனக்கு? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. என்ன ஸ்கூலுக்கு போல? சைக்கிள் பஞ்சர். நீங்களும் கிளாஸுக்கு தானே போறீங்க? ஆமா, எதுக்கு கேக்குற? ரொம்ப வெயிலா இருக்கு, கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா உங்க நிழல்லையே ஸ்கூல் வரைக்கும் வந்துடுவேன். பிளாஸ்பேக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள பிளாஸ் ஆயிட்டால கண்டுபிடிச்சு. ஹலோ, ஏசி டிராவல்ஸ் சார், நான் அசோக் பேசுறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? தேங்க்யூ. இல்ல ஒண்ணு போறோம். 5 மணிக்கு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஓகே. என்ன அசோக், டிராவல் அது இதுன்ற ஊருக்கு இருக்கு போறியா? குழந்தைய பார்க்க போறேன், 2 நாள் லீவ் இருக்கு. அப்படியா? ஏங்க பேசாம குழந்தை எங்கேயே கூட்டிட்டு வரலாம்ல? மஞ்சு, அவன் தான் என் சித்தியை தவிர வேற யாரு கூட இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு இல்லைங்க, நீங்க இல்லாம நான் தனியா வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. அதுக்குதான் இங்கேயே கூட்டிட்டு வாங்கன்னு. அப்படின்னா நீ என் கூட வா. ஐயோ வேண்டாங்க, உங்க சித்தி என்ன பார்த்தா நாங்க கொடுக்க வேண்டிய வரதட்சணை பணத்தை கேட்டு டென்ஷன் பண்ணுவாங்க. அதனால நீங்களே போயிட்டு வாங்க. அசோக், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. இல்லாட்டி என் ஃப்ரெண்ட் அரோரா டிராவல்ஸ் வச்சிருக்கான், அவங்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி தரேன். தேங்க்ஸ் டா, டிக்கெட் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பாடா, குழந்தைய பார்க்க போறல, மிஸ் ஆயிடுமோன்னு சொன்னேன். ஹேவ் a nice trip யா. குழந்தைக்கு முத்தா கொடுத்தேன்னு சொல்லு. திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. வாங்க ரகு. ஐயோ, நீங்க வந்த நேரம் என் முந்தானி கீழே விழுந்துருச்சு. ஐயோ, இந்த முந்தான விழும் தெரிஞ்சிருந்தா முந்தானத்தே வந்திருப்பனே. ரகு சார், கையில மருதாணி வச்சிருக்கேன், சேலை எடுத்து மேல போடுங்க ப்ளீஸ். நோ, அதுக்கப்புறம் நான் வழிக்கு கீழே வந்துருவேன். என் பின்மண்டையில அடிபட்டு குணா மாதிரி உன்னை சுத்தி சுத்தி மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிடுவேன். பரவாயில்லையா? பரவாயில்லையா? வேண்டாம். எனக்கு வேணும். ஐயோ வேண்டாம். மகாபாரதி கதாவு போச்சு, போச்சு. என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? இன்னும் நான் ஒண்ணும் பண்ணவே இல்லையே.
என்னங்க நீங்க என்னென்னமோ மாதிரி பேசுறீங்க. முதல்ல உங்க செல்ல எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. எதுக்கு எடுத்தாலும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு. நான் தப்பு பண்றதுக்கு தான் இப்படி தப்பா பேசுறேன். தப்பு பண்றது தப்பு இல்லையா? தப்பு தப்பா நினைச்சதும் தப்பு. அத தப்பா நினைக்கலன்னா தப்பு இல்ல. தப்பு தப்பு தப்பி தவறி என் வீட்டுக்காரருக்கு இது தெரிஞ்சா தப்பிட மாட்டாரா? அப்படியே தெரிஞ்சாலும் அவன் உங்களை தப்ப மாட்டான், என்னதான் தப்புவான். அவன் வந்து தப்புறதுக்குள்ள நம்ம தப்பு பண்ணிடலாம். வேண்டாங்க, please. ஏங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சின்ன ஸ்மால் ரேப் தான், அவ்வளவுதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஐயோ, இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. Come on, sweetheart. ஐயோ, என்னங்க என்னங்க? ஏன்டி மூதேவி, கனவுல கூட என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டியா? ஏன் இங்க வந்த? இல்ல, மஞ்சு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க உங்க செல்ல மறைச்சு வச்சுட்டு. நான் செல்ல மறைச்சு வச்சு இல்லைங்க, மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? அவங்க கொடுத்தாங்க. ஏன் அவன் வீட்டுக்கு போன? சும்மாதான். சும்மாவா? சும்மா வீட்டுல துணி இருக்கு, துவைச்சிட்டு வா. இன்னும் இவ்வளவு லேட்டு? குளிச்சிட்டு இருந்தேங்க. இந்தா. மஞ்சு, எனக்கு போன் ஏதாவது வந்துச்சா? உங்க சித்தி போன் பண்ணாங்க. என்னமா? குழந்தை நல்லா இருக்கானா? முடிஞ்சா ஊருக்கு ஒரு தடவை வந்துட்டு போக சொன்னாங்க. தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காஃபி போட்டு குடிக்கிறியா? சரிங்க. என்னக்கா? என் வீட்டுக்காரங்க வந்தாரா? இல்லக்கா, உள்ள வாங்க. வேணாம் மஞ்சு, அந்த ஆளுக்காக 2 பேரும் 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இவருக்கு பணம் தரணும். இவங்களதான் அவர் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாரு. இந்த நேரம் பார்த்து அந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. சரி, நான் வரமா? சரிக்கா. மஞ்சு, என்னங்க? என் சூட்கேஸ் எங்க இருக்கு? ஊஞ்சல் கடையில இருக்குங்க. எங்க?